ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஃபியூச்சர் டிஎன்பிசி. ஸோ நீங்கள் நம்ம குரூப் 2 மற்றும் 2A கொஸ்டின்ஸ்க்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துட்ருக்கோம். எல்லாமே ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், எந்த இடத்தில் பெரிய பொது குளியல் குளம் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ மொஹஞ்சதாரோ, அங்கே தான் அமைஞ்சிருக்கு. ஸோ இதோட அகழ்வாராய்ச்சி எப்போ பண்ணாங்க அப்படின்னா 1922 பண்ணாங்க. ஸோ ஹரப்பா எப்போ பண்ணாங்க அப்போ அகழ்வாராய்ச்சி அப்படின்னா 1921. லோத்தல் எங்கே இருக்குது அப்படின்னா குஜராத்தில் வந்து அமைஞ்சிருக்கு. லோத்தல் அப்படிங்கிறது ஒரு துறைமுக நகரம். லோத்தல் அடுத்த கொஸ்டின், கீழ்கண்டவற்றில் எந்த மாசு அதன் செறிவு 100 ppm மிகும்போது சைலண்ட் கில்லர் என அழைக்கப்படுகிறது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா ஆப்ஷன் டி கார்பன் மோனாக்சைடு. இதோட அளவு அதிகமாகும்போது தான் சைலண்ட் கில்லர் அப்படின்னு அழைக்கப்படுது. அடுத்த கொஸ்டின், தமிழ்நாட்டின் சிறிய துறைமுகங்களோட அதன் பொருத்தமான மாவட்டங்களோட பொறுத்து சொல்லியிருக்காங்க. சரி, பார்த்திங்கன்னா எண்ணூர் அப்படிங்கிறது சென்னையில் இருக்குது. திருச்சோபுரம் இது வந்து கடலூரில் இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அடுத்து புன்னைக்காயல் அப்படின்னா தூத்துக்குடியில் இருக்கக்கூடிய பிளேஸு. திருக்கடையூர் அப்படிங்கிறது நாகப்பட்டினத்தில் வந்து இருக்குது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சி. அடுத்ததாக 2030 வரையிலான இந்திய வளர்ச்சிக்கு 10 பரிமாணங்கள் பட்டியலிட்டு இருக்கிறது. அதில் நீல பொருளாதாரம் எதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பாம்பே. இந்த நீல பொருளாதாரம் அப்படிங்கிறது 6வது பரிமாணமாக வந்து வச்சுருக்கிறாங்க. ஸோ இந்தியா வந்து எதிர்கால இந்தியாவை ஒரு தொலைநோக்கு பார்வையில் கிட்டத்தட்ட 2019 பட்ஜெட்டில் வந்து அதை அறிவித்தாங்க. 2019 பட்ஜெட்டில் இந்தியா 2030 வந்து பார்த்தோன்னா டெவலப் பண்ணுறதுக்காக ஸோ அதுக்காக வந்து பட்டியலிடும்போது 10 பரிமாணங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையில் வச்சாங்க. அதாவது அதில் நீல பொருளாதாரம் அப்படிங்கிறது 6வது இடத்துல இருக்குது. இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா உள்கட்டமைப்பு வந்து மேம்படுத்தக்கூடியதான். அதில் ஃபஸ்ட்டு உள்கட்டமைப்பு வசதிகளை வந்து மேம்படுத்துது. வசதி இது ரொம்ப முக்கியமானதில்லை. அதே மாதிரி 9வது பரிமாணம் பார்த்திங்கன்னா பெண்களோட மேம்பாடு, பெண்களுக்கான சம உரிமைகள். அடுத்து ஆயுஷ்மான் பாரத், இந்த திட்டம் எல்லாமே அதில் இருக்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கொஸ்டின், இந்தியாவில் கால்நடைகளுக்காக பயன்படுத்தப்படும் பின்வருவனவற்றில் எந்த ஒரு சாத்தியமான மருந்து கழுகுகளின் எண்ணிக்கையை வேகமாக குறைப்பதாக கண்டறியப்பட்டுள்ளது அப்படின்னா ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி டைக்ளோஃபெனக் பயன்படுத்தும் போது தான் வந்து பார்த்திங்கன்னா கழுகோட எண்ணிக்கை வந்து குறையுது. ஏன்னா கழுகுகளுக்கு வந்து ஆபத்தாக முடியுது. தமிழக அரசால் தொடங்கப்பட்ட மீண்டும் மஞ்சப்பை திட்டத்தின் குறிக்கோள்கள் எவை அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மீண்டும் மஞ்சப்பை திட்டம் வந்து எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா டிசம்பர் மாதம் 2021 ஆரம்பிக்கப்பட்டது. எதுக்காக அப்படின்னா பிளாஸ்டிக் வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக. ஸோ பிளாஸ்டிக்கை குறைச்சிட்டு மஞ்சப்பையை வந்து பயன்படுத்துறதுக்காக தான், துணிப்பையை. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் மாநிலத்தில் துணிப்பைகளின் பயன்பாட்டை ஊக்குவிப்பதாகும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து சரிதான். இந்த திட்டம் ஊக்கத்தொகை மூலமாக ஒரு முறை பயன்படுத்தப்படும் பிளாஸ்டிக்கின் பயன்பாட்டை ஊக்குவிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பிளாஸ்டிக் வந்து இது ஊக்குவிக்காது. சுற்றுச்சூழலையும் அது தொடர்பான மனித ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பதற்கு மாநிலத்தில் பிளாஸ்டிக் பைகளை பயன்படுத்துவதை குடிமக்கள் கைவிட இத்திட்டம் ஊக்குவிக்கிறது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது சரிதான்.
ஆன்சர் பார்த்தீங்கன்னா 1 மற்றும் 3 மட்டும் சரி. அடுத்த கொஸ்டின், இந்தியாவின் தேசிய பல்பரிமாண வறுமை குறியீடு அமைக்க பயன்படும் அளவீடுகள் எது அப்படிங்கிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ, 1 மட்டும்தான் சரி. ஸோ ஏன்னா பல்பரிமாண வறுமை குறியீடு வந்து எதை அமைக்கப்படுகிறதுனா வாழ்க்கை தரம், உடல்நலம், கல்வி. ஒரு அறிவியல் மனப்பான்மை எதனை ஊக்குவிப்பதில்லை அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கானது பார்த்தீங்க அப்படின்னா விசாரணை உணர்வா, இல்லை பகுத்தறிவு சிந்தனையா, பகுப்பாய்வு திறனா, மூடநம்பிக்கை மற்றும் பாரபட்சம். ஸோ எதனை ஊக்குவிப்பதில்லை அப்படின்னா ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா மூடநம்பிக்கை மற்றும் பாரபட்சம் இதை தான் வந்து ஊக்குவிப்பாது. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் பி. அடுத்த கொஸ்டின், மகிழுந்து ஒன்று வளைவு பாதையில் செல்லும்போது எந்த விசையானது பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே உராய்வு விசையை கொடுக்கிறது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ உராய்வு விசை வந்து மைய நோக்கு விசை. இந்த விசை தான் வந்து சக்கரத்துக்கு இடையே, பாதை மற்றும் சக்கரத்திற்கு இடையே உராய்வு விசை வந்து கொடுக்குது.